Hi everyone, welcome to Devaki Math Skills. Today's topic is Algebra Part 1. இதில் அல்ஜிப்ரானுடைய இன்ட்ரடக்ஷன், அதனுடைய யூசஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டெஃபினேஷன், டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ், அதனுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றது பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அல்ஜிப்ரா மேத்தமேட்டிக்ஸில் ஒரு முக்கியமான பகுதியாக விளங்குதுன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்க்கு நம்ம சொல்யூஷன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. அது மட்டும் இல்லை, நம்பர்ஸை பற்றி நம்ம இன்னும் நல்லா பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் இது உதவி செய்யுது. இந்த அல்ஜிப்ராவில் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ், அதை தான் நம்ம வேரியபிள்ஸு, இந்த ஸ்மால் லெட்டர்ஸ், பிக் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வேரியபிள்ஸாக யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் சிம்பிள்ஸும், ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பவர்ஸு, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காகனா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், XY ரெப்ரசன்ஸ் X இன்ட்டு Y, அதாவது எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ABC அப்படின்னா A இன்ட்டு B இன்ட்டு Cன்னு சொல்லலாம். இன்னொன்று Y ஸ்கொயர், அதாவது Y பவர் 2, அது வந்து தட் இஸ் ஈக்குவல் டு Y இன்ட்டு Y. இதில் நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, XYZ அப்படின்ற இந்த வேரியபிள்ஸ் வந்து அன்னோன் குவான்டிட்டிஸை குறிக்குது. அதாவது இது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வேல்யூஸ் மாறும். வெரஸ் கான்ஸ்டன்ஸ் அப்படின்னா அது நம்பர்ஸை குறிக்குது. அதாவது எப்போவுமே இது மாறாது, மாறிலி அப்படின்னும் தமிழில் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், X + 10 = 0ன்னு இருக்கு இல்லையா, அதில் X வந்து ஒரு அன்னோன் குவான்டிட்டி, 10 வந்து ஒரு கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனாக என்ன, அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். எக்ஸ்பிரஷன் அப்படின்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து வேரியபிள்ஸு, கான்ஸ்டன்ட்டு, இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், ப்ளஸ் சிம்பிள், மைனஸ் சிம்பிள், இந்த மாதிரி காம்பினேஷனோட சேர்ந்து தான் இருக்கும். இந்த XYZ வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்ஸு மாறிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், 2x + 3y - 5z. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஈக்குவல் டு சைனுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் 2 அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். அதாவது அந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸும் ஈக்குவல்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், x + y = a + b. நெக்ஸ்ட்டு நம்பர் சிஸ்டமில் இந்த அல்ஜிப்ரா எப்படி இன்வால்வ் ஆகியிருக்கு, எப்படி கம்பைண்ட் ஆகியிருக்கு அப்படின்றதையும் இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கன்சிடர் த நம்பர் 5418. இதில் 5 வந்து 1000 பிளேஸ்லேயும், 4 100 பிளேஸ்லேயும், 1 வந்து 10s பிளேஸில் இருக்குது, 8 வந்து 1s பிளேஸில் இருக்குது. பிளேஸ் வேல்யூ அடிப்படையில் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லையா. அல்லது இதை அந்த 1000 அப்படின்றத 10^3, 100 அப்படின்றத 10^2 அப்படின்னு நம்ம எழுதலாம் இல்லையா. நவ் டேக் x = 10. அதாவது 10 வந்து x மூலமா நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 10 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம x ஃபார்மில் எழுத போகிறோம். ஸோ இப்போ நமக்கு புதுசாக ஒரு ஃபார்ம் கிடச்சிருக்கு. அதாவது 5 × x^3 + 4 × x^2 + x + 8. இது ஒரு பாலினாமியல். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸில் இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுல அல்ஜிப்ரா எப்படி இன்வால்வ் ஆகுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் a × a, சைட் இன்ட்டு சைட். ஸோ அதனால் 2x × 2x, 2 2s are 4, x × x, பவர் ஷுட் பி ஆடட் இல்லையா, அதனால் x^2 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் L × V, ஸோ 2x × y, 2xy. அகெயின் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் a × a, ஸோ அதனால் y × y = y² கிடைக்குது. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 4x² + 2xy + y², which is also a polynomial. ஏரியா கண்டுபிடிக்கிற இந்த வேல்யூஸை வச்சு நம்ம ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை நம்மளால் மாற்ற முடியும். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் பாலினாமியல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளியர் ஐடியா பார்க்கலாம். இப்போது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா என்ன? இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் வித் 4 ஃபண்டமெண்டல் சைன்ஸ்: அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் சிம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ்: 4x^3 + 2x^2 - 7x + 5. ஸோ இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, பவர் ஷுட் நாட் பி நெகட்டிவ், அதாவது மைனஸ் சிம்பிளில் இருக்கக்கூடாது, அல்லது ஹோல் நம்பரில் இருக்கணும். 0 1 2 3 இந்த மாதிரி இருக்கணும். ஃப்ராக்ஷனாகவும் இருக்கக்கூடாது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, கோஎஃபிஷியன்ட் கேன் பி எனி ரியல் நம்பர். அதாவது அந்த எக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற, வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் வந்து எனி ரியல் நம்பராக இருக்கலாம். 2/3ஆவோ, அதாவது ஃப்ராக்ஷனாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 4y³ + 2y² + 3y + 6. இதில் எல்லாமே பவர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது ஒரு பாலினாமியல் அப்படின்னு கொண்டு வரலாம். அதே செகண்ட் பார்த்திங்கன்னா 4x⁻⁻4 + 5x⁻4. இதில் பவர், எக்ஸனுடைய பவர் வந்து நெகட்டிவில் இருக்குது, அதனால் இது நாட் ஏ பாலினாமியல். தேர்ட் கொஸ்டின், m² + 4/5m + 8. இது எம்மோட கோஎஃபிஷியன்ட்டு 4/5ன்னு இருக்குது. ஸோ அது ஒரு ஃப்ராக்ஷனாக இருந்தால் கூட இது ஒரு பாலினாமியல் தான். ஏன்னா வேரியபிளுடைய பவர் தான் நமக்கு வந்து ஹோல் நம்பரில் இருக்கணும். ஸோ அது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இது ஒரு பாலினாமியல். ஃபோர்த்து கொஸ்டின்,
√5y². இது ஒரு பாலினாமியல் தான். ஏன்னா ஒய்யோட பவர் வந்து ஒரு முழு எண், அதாவது ஒரு ஹோல் நம்பரில் இருக்கிறதுனால இது ஒரு பாலினாமியல். அது ஈவன் தோ த கோஎஃபிஷியன்ட் இஸ் நாட் எ ஹோல் நம்பர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எ பாலினாமியல். ஒரு பாலினாமியலில் எக்ஸோட பவர்ஸு இன்க்ரீசிங் ஆர்டர்லேயோ அல்லது டிக்ரீசிங் ஆர்டர்லேயோ இருக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த பாலினாமியல்னு சொல்கிறோம். இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரைட் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 4x + 2x³ - 5 + 6x². எக்ஸோட பவர்ஸ் டிக்ரீசிங் ஆர்டரில் இப்போ நம்ம ஆன்சரை பார்க்கலாம். 2x³ + 6x² + 4x - 5. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் தி கிவன் பாலினாமியல். நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் அ பாலினாமியல்னால் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாலினாமியலில் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஹையஸ்ட் பவர் தான் அந்த பாலினாமியலோட டிகிரின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5x² + 3x - 7 எடுத்துக்கலாம். இதில் எக்ஸ் தான் ஒரு வேரியபிளாக இருக்குது. இதில் அதனுடைய ஹையஸ்ட் பவர் நம்பர் 2. ஸோ 2 இஸ் த டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல். சப்போஸ் ஒரு பாலினாமியலில் ஒரு வேரியபிளை விட அதிகமாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ், ஒய், இசட் அந்த மாதிரி இருந்ததுன்னா வேரியபிள்ஸோட பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அதில் எது ஹையஸ்ட்டோ அதுதான் அதனுடைய டிகிரி ஆஃப் தி பாலினாமியல்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசின்னு 3 வேரியபிள் இருக்கிற இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் 6ab⁸ இருக்கு இல்லையா, அதனுடைய a⁻1 அந்த b⁸ இது மட்டும் தனியாக எடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது 1 + 8 = 9. அதே மாதிரி செகண்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா 5a² b³ c² இருக்குது. ஸோ அதனுடைய டிகிரிஸ் மட்டும் பவர்ஸை மட்டும் எடுத்து தனியாக எழுதினோம்னா 2 + 3 + 2 = 7 கிடைக்குது. மூணாவது டேர்ம் 7ab எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய பவர்ஸ் வந்து 1 + 1 = 2. அப்புறம் 4b² c எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த b² b⁻2ம் c⁻1 அதையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 + 1 = 3 நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பவர்ஸ் எல்லாம் எடுத்து 2 வேரியபிள் அல்லது 3 வேரியபிளுடைய பவர்ஸ் எல்லாம் எடுத்து தனித்தனியாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் எது ஹையஸ்ட்டோ அதுதான் இதனுடைய டிகிரி. ஸோ 9 இஸ் த டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் பார்க்கலாம். பாலினாமியல்ஸ் பேஸ்ட் ஆன் டேர்ம்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 5, 6m, 12ab இருக்குல்ல, இதெல்லாம் தனித்தனியான டேர்ம்ஸு. ஸோ இதெல்லாம் இந்த ஒரே ஒரு டேர்ம் இருக்கிறதுனால இதுக்கு மோனோமியல்னு சொல்கிறோம். அதே செகண்ட் பார்த்தீங்கன்னா 5x - 3, 4a - 2 2 டேர்ம்ஸாக இருக்கிறதுனால இது பைனாமியல்னு சொல்கிறோம். லாஸ்ட்டு 4x² - 8x + 12 இதில் 3 டேர்ம்ஸு சேர்ந்து இருக்கிறதுனால இது ஒரு ட்ரைனாமியல்னு சொல்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை வச்சு தான் நம்ம இதனுடைய டைப்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரே ஒரு டேர்ம் இருந்தால் அது மோனோமியல், 2 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா பைனாமியல், 3 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா ட்ரைனாமியல். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் டிகிரி பார்க்கலாம். பாலினாமியல் ஆஃப் டிகிரி 0 இஸ் ஆல்வேஸ் 1. எனி நம்பர் raised to the power is always 1 நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஒரு நம்பர் 5ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஏன்னா அது 5 × x⁻0ன்னு எழுதலாம் அதை. ஏன்னா x⁻0வோட வேல்யூ வந்து 1. ஸோ அதனால் 5 × 1 5 தான் நமக்கு கிடைக்குது. 5 இஸ் அ கான்ஸ்டன்ட் பாலினாமியல். நெக்ஸ்ட்டு பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 இஸ் கால்டு லீனியர் பாலினாமியல். ஃபார் எக்ஸாம்பிள் 410x - 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு லீனியர், பிகாஸ் த பவர் ஆஃப் த வேரியபிள் எக்ஸ் வந்து 1. ஸோ அதனால் இது வந்து ஒரு லீனியர் பாலினாமியல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 இஸ் கால்ட் குவாட்ராட்டிக். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 √5x² + 8x - 4 இதில் எக்ஸோட பவர் வந்து 2 இருக்கிறதுனால இது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். நெக்ஸ்ட்டு பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 இஸ் கால்டு கியூபிக் பாலினாமியல். எக்ஸாம்பிள் பாருங்கள். 6m³ - 7m + 4 இது எம்மோட பவர் வந்து 3 இருக்கிறதுனால கியூபிக் பாலினாமியல்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பாலினாமியல்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது தெரியுமா? பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்யூனிகேஷன் சிஸ்டம், இந்த மாதிரி லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. இந்த பிக்சர் வந்து ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலை ரெப்ரசன்ட் பண்ணுது. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் ஒரு வளைவான அந்த பிரிட்ஜ் வந்து ஒரு பேரபுலா மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அல்ஜிப்ராவில் ஒரு முக்கியமான பகுதி. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இதனுடைய சம்மரி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.